வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். எப்போதும் போல இன்னைக்கும் ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். ரொம்ப காமனா நம்ம சொல்ற சில சென்டென்சஸ். இந்த விஷயம் தான் நாள் முழுக்க என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அப்படி சொல்லுவேன். அவ மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கா. அவளுக்கு மனசுல நெறைய கவலை இருக்கு. இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல 2 ஃப்ரேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆன் யுவர் மைண்ட். இன்னொன்னு இன் யுவர் மைண்ட். 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எத எங்க யூஸ் பண்ணணும்? இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆன் யுவர் மைண்ட் எடுத்துக்கலாம். நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, இல்ல எதையா பத்தியாவது கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. அந்த எண்ணம் நமக்கு தொடர்ந்து நம்ம மைண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து கண்டிப்பா கவலையா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல விஷயமாவும் இருக்கலாம். பட் நம்ம அதையே நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கோம். அத பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப தான் நம்ம ஆன் யுவர் மைண்ட யூஸ் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த பண விஷயம் தான் நாள் முழுக்க என் மனசுல ஓடிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நாள் முழுக்க அப்படிங்கிறப்போ இப்ப காலையிலேருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். ஸோ அதனால பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இந்த இடத்துலலாம் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பண விஷயம் தான் திஸ் மணி மேட்டர் ஹாஸ் பீன் என் மனசுலயே இருக்கு. மனசுல ஓடிட்டே இருக்குன்னா, தொடர்ந்து அது இருக்கு என் மைண்ட்ல. அப்படின்னு சொல்ற இடங்கள தான் நம்ம ஆன் மை மைண்ட்ன்னு சொல்றோம். இன் மை மைண்ட் இல்ல, ஆன் மை மைண்ட். திஸ் மணி மேட்டர் ஹாஸ் பீன் ஆன் மை மைண்ட். எப்போ? நாள் முழுக்க ஆல் டே. திஸ் மணி மேட்டர் ஹாஸ் பீன் ஆன் மை மைண்ட் ஆல் டே. உன் மனசுல ஏதோ இருக்கு. இப்போ உன் மனசுல என்ன இருக்கு? என்ன அப்படியே யோசிச்சுட்டே இருக்க? என்னத்த பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்க? அப்படியெல்லாம் நம்ம கேட்கணும்னா, வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்டா போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, உன் மனசுல ஏதோ இருக்கு, ஏதோ ஓடிட்டே இருக்கு. மனசுல நீ எதையோ போட்டு குழப்பிட்டே இருக்க. அது என்ன? வெளிப்படையா பேசு. அப்படி நம்ம சொல்லணும். ஸோ மனசுல எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதில் ஏதோ இருக்கிறது. இந்த மாரிலாம் சொல்றதுக்கு, யூ ஹேவ் காட். கெட் அதோடைய 3 ஃபார்ம் தான் இந்த இடத்துல காட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஹேவ் காட் சம்திங் ஆன் யுவர் மைண்ட். உன் மனசுல என்னமோ இருக்கு. எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்க. யூ ஹேவ் காட் சம்திங் ஆன் யுவர் மைண்ட். வெளிப்படையா பேசு அப்படின்னு சொல்றதுக்கு ஓப்பன் அப் அப்படி சொன்னா போதும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த யோசனை என் மனசு அப்படியே பாரமா இருக்கு. அந்த எண்ணம் என் மனச அப்படியே அழுத்திட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த யோசனை, அந்த எண்ணம், அந்த நினைவு எப்படி வேணா நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ்ல தட் தாட். ஸோ தொடர்ந்து என் மனசுல அப்படியே கவலையாவே இருக்கு. ஸோ தட் தாட் ஹாஸ் பீன் வெயிங் ஆன் மை மைண்ட். ஸோ அந்த இடத்துல வெயிங் அப்படிங்கிறப்ப பாரமா அழுத்திட்டு இருக்குது. அதுதான் நம்ம அப்படி சொல்றோம். ஸோ தட் தாட் ஹாஸ் பீன் வெயிங் ஆன் மை மைண்ட். அவர் எனக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து, எப்ப அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரோ, அப்பத்துலேருந்து அதுவே மனசுல ஓடிட்டுருக்கு. அவர் சொன்ன விஷயமே என் மனசுல ஓடிட்டுருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம மைண்ட்ல இருக்கு. ஸோ எப்ப அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரோ, அப்பயிலேருந்து அப்படின்னு நம்ம எம்ஃபசைஸ் பண்றதா இருந்தா, சாதாரணமா சொல்றதா இருந்தா சின்ஸ், அப்பயிலேருந்து அப்படின்னு நம்ம சொல்லணுமானா எவர் சின்ஸ் அவ்வளோதான். ஸோ அவர் ஃபோன் பண்ணதுலேருந்து எவர் சின்ஸ் ஹி கால்டு மீ. அதுவே என் மனசுல ஓடிட்டுருக்கு. இட் ஹாஸ் பீன் ஆன் மை மைண்ட் அவ்வளோதான். தொடர்ந்து அதுவே என் மைண்ட்ல இருக்குங்கிறது தான் இட் ஹாஸ் பீன் ஆன் மை மைண்ட் அப்படின்னு சொல்றோம். எவர் சின்ஸ் ஹி கால்ட் மீ இட் ஹாஸ் பீன் ஆன் மை மைண்ட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற போதும் அவன் மனசு முழுக்க வேலை பற்றியே தான் சிந்திக்கும். வேலையை பற்றிய சிந்தனையே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மனசு முழுக்க ஆஃபீஸ்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவும் அதை பற்றியே தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம வந்து ஆன் யுவர் மைண்ட் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ வீட்டில் இருக்கும் போதும் even when she is at home. Even when she is at home. ஒர்க்கு தான் அவ மைண்ட்ல இருக்கும். அப்போ ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஹர் மைண்ட். ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஹர் மைண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹாஸ் பீன் அப்படிலாம் நம்ம சொல்லலை. நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஜென்ரலாக அப்படி தான் அப்படின்றதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஈவன் வென் ஷீ இஸ் அட் ஹோம் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஹர் மைண்ட். என் மனசில் அதான் இருந்துச்சு, ஆனால் நான் எதுவும் சொல்லலை. ரொம்ப காமனாக நம்ம சொல்கிறது. ஸோ என் மனசில் அதான் இருந்துச்சு. இட் வாஸ் ஆன் மை மைண்ட். என் மனதில் இருந்தது அப்படின்றதுனால பாஸ்ட்ல சொல்கிறோம். இட் வாஸ் ஆன் மை மைண்ட். பட் நான் ஒன்றும் சொல்லலை. பட் ஐ டிடன்ட் சே எனிதிங். இட் வாஸ் ஆன் மை மைண்ட் பட் ஐ டிடன்ட் சே எனிதிங். அவன் மனசுல இருந்ததை அப்படியே துணிச்சலா பேசிட்டான். ஓப்பனா பேசிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். துணிச்சலா தைரியமா சொல்லிட்டான்
அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல துணிச்சலா, தைரியமா ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஸ்பீக் அவுட். நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அத துணிச்சலா, இல்ல யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்றப்ப எதிர்த்து பேசுறது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பீக் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம சொல்லப் போறோம். அப்ப ஹி ஸ்போக் அவுட் பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஹி ஸ்போக் அவுட். அவன் மனசுல என்ன இருந்துச்சோ அத. வாட் வாஸ் ஆன் ஹிஸ் மைண்ட். ஹி ஸ்போக் அவுட் வாட் வாஸ் ஆன் ஹிஸ் மைண்ட். சரி. இவ்வளோ நேரம் நம்ம ஆன் யுவர் மைண்ட், ஆன் மை மைண்ட் இப்படி வச்சு சொன்னோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கும். எப்பவுமே அது இத பத்தி தான் நம்ம யோசிப்போம். இல்ல எதையாவது ஒண்ணு நினைச்சு தொடர்ந்து கவலைப்படுறோம். அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம வந்து ஆன் யுவர் மைண்ட் அப்படி வச்சு சொன்னோம். இப்ப இன் யுவர் மைண்ட் எப்போ? பொதுவா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த இமேஜின் பண்றோம். இல்ல எதையோ ஒண்ண பிளான் பண்றோம். இல்ல எனக்கு அது ஞாபகம் இருக்கு நல்லா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இன் யுவர் மைண்ட யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு அவங்களுடைய முகம் இப்ப நினைச்சா கூட அப்படி என் கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி நம்ம சொல்றோம். ஸோ என் கண் முன்னாடினா என் மனக்கண் முன்னாடி. அப்படி நம்ம மீன் பண்றோம். இது வந்து என்னது? நம்ம வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றது. இன்னொன்னு உங்க ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம இமேஜின் பண்றது. அந்த மாரி நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி இடங்கள்லாம் நம்ம வந்து இன் மை மைண்ட வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ என் மனக்கண் முன்னாடி தெரியுது அப்படின்னா என்னுடைய மைண்டு. அதுல வந்து அப்படி தோணுது அப்படின்றத நம்ம மெயின் பண்றோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் இன் மை மைண்ட், இன் யுவர் மைண்ட் அப்படி வச்சு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஃபேஸ், ஹர் ஃபேஸ். இப்ப இத வந்து என் கண் முன்னாடி தெரிகிறது அப்படின்னாலே நம்ம வந்து இந்த கேன் பிளஸ் ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம தனியா வீடியோ கூட போட்டிருக்கோம். இப்ப கூட தெரியுது அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் ஸ்டில் சீ என்னால் பார்க்க முடியும் அப்படி அர்த்தம் இல்ல. எனக்கு தெரிகிறதுன்னு அர்த்தம். இப்பவும், இன்னும் அப்படிங்கிறப்ப ஸ்டில் சேர்த்துக்கிறோம். ஐ கேன் ஸ்டில் சீ ஹர் ஃபேஸ் இன் மை மைண்ட். ஐ கேன் ஸ்டில் சீ ஹர் ஃபேஸ் இன் மை மைண்ட். அந்த கதை இன்று என் நினைவுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா, புதுசா அப்படியே இருக்கு. என்ன அப்ப சொன்னாங்க அந்த கதை. இப்ப கூட எனக்கு அந்த கதைய இப்படி யோசிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி சொல்றோம். ஸோ இது வந்து ரிமெம்பரிங். அந்த இடத்துல நம்ம சொல்றோம். நான் அத வந்து டெய்லி அந்த கதைய யோசிக்கிறேன். அப்படி அர்த்தம் கிடையாது. எப்பவுமே அந்த கதைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி அர்த்தம் இல்ல. எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்ப யோசிச்சாலும் என்னால அந்த கதைய வந்து அப்படியே அப்ப எப்படி சொன்னாங்களோ அதே மாரி என்னால சொல்ல முடியும். அப்படி நம்ம மீன் பண்றோம். அப்ப அந்த கதை, தட் ஸ்டோரி இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். இப்பவும் இருக்குன்றனால நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். The story is still fresh in my mind. The story is still fresh in my mind. அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது. அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இது எல்லாம் இட் இஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். இட் இஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹெட் கூட நம்ம சொல்லலாம். அதுவும் ரொம்ப காமன் தான். ஸோ இதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் சும்மா நீயா இமேஜின் பண்ணிக்கிறது, சும்மா உன் மைண்ட்ல அப்படி ஆக்சுவலா கிடையாது. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இட் இஸ் ஆல் இன் யுவர் மைண்ட், இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹெட் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ இதே தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அவனுக்கு உண்மையில உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. உடம்பு சரியில்லாமலாம் இல்ல. அதெல்லாம் நான் அப்படி நினைச்சுக்கிறான். அப்படி நம்ம சொல்ல போறோம். சும்மா மைண்ட்ல அப்படி இமேஜின் பண்ணிக்கிறான். நமக்கு எதுவும் முடியலன்னு அவன் இமேஜின் பண்ணிக்கிறான். அப்படி சொல்றோம். ஸோ அவனுக்கு உண்மையில உடம்பு சரியில்லாமல் இல்லை. அப்படிலாம் இல்ல. ரியல் கிடையாது. அப்ப ஹி இஸ் நாட் ரியலி சிக். ஹி இஸ் நாட் ரியலி சிக். இட் இஸ் ஆல் இன் ஹிஸ் ஹெட். இட் இஸ் ஆல் இன் ஹிஸ் மைண்ட். அப்படி சொல்லிடுவோம். இப்போ நாம ஆன் மை மைண்ட், இன் மை மைண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே ஒரே விஷயம் என் மைண்டில் இருக்குது. இதுதான் இப்போ என் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம். இந்த மாதிரி சொல்ல போகிறோம். எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னோட சிஸ்டரோட மேரேஜ் தான். அப்படி சொல்லுங்க. இல்லைனா என் மனதில் இருக்கும் ஒரே விஷயம் என்ன நினைப்பெல்லாம் என்னோட சிஸ்டரோட மேரேஜ் பற்றி தான். அப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ பாசிட்டிவாகவும் சொல்லலாம், இல்லை கவலைப்படுற மாதிரியும் சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமாக சொல்கிறதுக்கும். த ஒன்லி திங் ஆன் மை மைண்ட் இஸ் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். The only thing on my mind is my sister's marriage. இப்போ இதுவே என் மனசுல அவ குரல் இன்னும் எனக்கு கேட்குது அப்படின்னா இன்னமும் அதை பற்றின ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி எனக்கு கேட்கிறதுன்னு சொல்றோம். எனக்கு தெரிகிறதுனா ஐ கேன் சீன் சொன்னோம் இல்லையா? எனக்கு கேட்கிறதுனா ஐ கேன் ஹியர். இப்பவும் அப்படின்றதுனால ஐ கேன் ஸ்டில் ஹியர் ஹர் வாய்ஸ் இன் மை மைண்ட். உண்மையிலே காதில் விழுதுன்னு அர்த்தம் இல்லை. நான் அப்படி இமேஜின் பண்றேன். என்னால் ஞாபகத்தில் அதை கொண்டுட்டு வரேன். அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்றோம். So in my mind, I can still hear her voice. சரி, இப்போ நாம on my mind, in my mind இது ரெண்டத்தையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவளுக்கு மனசுல நிறைய கவலை இருக்கு. எதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா அப்படி சொல்றோம். இந்த பாட்டு தான் இன்னைக்கு நாள் முழுக்க என் மனசுல ஓடிட்டே இருக்கு.
இந்த பதில் ஏற்கனவே மனசுல இருந்தது தான். அப்படியே டக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி நம்ம சொல்றோம். ஸோ பதில் வந்து ஞாபகத்துல இருந்துச்சு. அப்படி சொல்றோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஆன் மை மைண்ட், இன் மை மைண்ட், ஆன் யுவர் மைண்ட், இன் யுவர் மைண்ட். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்றது? இதெல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.